ஆதிசக்தியின் அருள் பெற்ற ஈஸ்வர என்றால் ஆதியில் விஷத்தின் தன்மை வலிமையாகும் போது தாக்குதலில் வெப்பமும் காந்தமும் உருவாகி ஓர் இயக்க சக்தியாக மாறியது. நமது உயிரும் அவ்வழியிலே அணுக்களின் தன்மை ஆனாலும் நம்முடைய உயிரின் இயக்கம் எதிர்நிலையாகி உணர்வின் தன்மை ஆதி சக்தி பெற்று அனைவற்றையும் உருவாக்கும் சக்தி பெற்றது நமது உயிர். அதான் ஆதிசக்தியின் அருள் பெற்ற ஈஸ்வரா கருணை சொரூபா என்னை ஆட்கொண்டு அருள்வாய் ஈஸ்வரா. எல்லாவற்றையும் உணர்வின் அறிவாக தெளிந்து நடக்கும் அறிவின் உணர்வாக என்னை நீ எப்படி எனக்குள் அறிகின்றாயோ அதே போல இருளை நீக்கி உணர்வின் தன்மை ஒளியாக்கும் அந்த அருள் சக்தி நான் பெற வேண்டும். நஞ்சென்ற நிலைகள் வரப்போகும்போது தாக்கிட்டு ஆனால் நஞ்சென்ற நிலைகள் தாக்குதல் ஒளி என்ற உணர்வானது எந்த நஞ்சு என்றாலும் உணர்வின் தன்மை என் ஒளியின் அறிவாக மாறுதல் வேண்டும். நான் பிரிதோர் விஷத்தின் தன்மை தாக்கினாலும் அந்த விஷத்தின் தன்மை எப்படி சூரியன் தன் உணர்வின் பாதரசத்தால் மோதப்பட்டு வெப்பத்தின் தன்மை கொண்டு விஷத்தை பிரிக்கின்றதோ இதைப்போல உணர்வின் தன்மை கொண்டு இருளை நீக்கி உணர்வின் அறிவாக நான் தெளிவாக வர வேண்டும் என்பதுதான் ஆதிசக்தியின் அருள் பெற்ற ஈஸ்வரா கருணை சொரூபா என்று இப்படி ஏங்கி எதன் உணர்வை நுகர்கின்றோமோ இந்த உணர்வின் அறிவாகத்தான் நம்ம உயிர் இயக்கம். அதே சமயத்தில் வேதனை என்ற உணர்வு நுகர்ந்தான் வேதனை உணர்வின் அறிவாக வேதனைப்படுவனாக மாற்றும். அந்த வேதனைப்படும் உணர்வின் தன்மையை நம் உடலில் உருவாக்கும். அந்த வேதனை என்ற அணுக்களானால் வேதனை தன்மை கொண்டு இந்த உடலை சிறுக்கு. இந்த உடலை சிறுக்க பின் உறுப்புகள் சிறுக்கின்றது. உறுப்புகள் சிரிப்பினால் உறுப்புகள் சிறுத்த உணர்வு கொண்டு வேதனை படித்து உணவாக உட்கொள்ளும் இந்த உணர்வின் உடலை உருவாக்கும். அதனால்தான் ஆதிசக்தியின் அருள் பெற்ற ஈஸ்வரா கருணை சொரூபா என்னை ஆட்கொண்டு அருள்வாய் ஈஸ்வரா. நீ ஒளியாக இருக்கின்றாய் அதே போல என் உணர்வு அனைத்தும் ஒளியின் மயமாகும். ஆக ஒளியின் மயமாகும் ஒரு இருளை விலகிச் செல்லும் சக்தி நான் பெற வேண்டும் என்பதுதான் இந்த பாடலின் உள்நோக்கம். ஓம் ஈஸ்வரா ஓம் ஈஸ்வரா என் இசையில் நீ இசை என் இசையில் நீ இசைப்பாய் என் நினைவில் நீ வருவாய். நான் எதை எண்ணுகின்றனோ உணர்வின் செயலாக என்னை இயக்குகின்றான். எப்போதும் உணர்வின் தன்மை நீ அறிவாக இயக்கி என்னை தெளிவாக தெரிந்து கொள்ளும் உயிரில் இருப்பதனால் உன் நினைவு எப்படி இருக்கின்றதோ எதனை உணர்வை அறிவிக்கின்றாய். இதே போல தெளிந்த மனம் பெறும் உணர்வின் இசை எனக்குள்ளது. என் சொல்லின் தன்மை கேட்கும் போது பிறருடைய இருளை நீக்கி ஒளியின் தன்மை பெறுதல் வேண்டும். அந்த எதன் உணர்வை நான் நுகர்கின்றனோ இருளை நீக்கிடும் அருளை பெறும் உணர்வின் தன்மை எனக்குள் பெற வேண்டும். நான் என் இசையில் நீ இசைப்பாய் என் நினைவில் நீ வருவாய். நீ எப்படிய ஒளியாக இருந்து உணர்வின் தன்மை அறியும் ஆற்றலை எனக்குள் தெளிவாக்குகின்றாயோ இதே போல நீ எப்படி இருக்கின்றாய் அதன் உணர்வின் என் நினைவுகள் அனைத்தும் என் உடலின் அணுக்களும் அவ்வழியே மாற வேண்டும் என்றார். என் இசையில் நீ இசைப்பாய் என் நினைவில் நீ வருவாய். உன் அருளை பெற்றிடவே என் நினைவை தந்துவிட்டேன் உன்னிடம். ஓம் ஈஸ்வரா ஓம் ஈஸ்வரா. எப்படி உலகெல்லாம் அறியும் தன்மை ஒடுகின்றாயோ இதே போல உலக இருளை நீக்கிடும் ஒளியின் உணர்வு பெறக்கூடும். அனைத்தையும் உன்னிடமே விட்டுவிடுகின்றேன். அந்த அருளால் என்னை இயக்குவாய் இருளை அகற்றும் சக்தியாக மாற்றுவாய் என்ற நிலைதான் இது. நான் இல்லை நீ இல்லா இவ்வுலகில் நான் இல்லை நீ இல்லா இவ்வுலகில் என்றால் இந்த உயிர் என்ற இந்த உடலில் இல்லை என்றால் நான் ஏது? நான் இல்லை நீ இல்லா இவ்வுலகில் உயிரில்லாத உலகில் நாம் வாழவே முடியாது. ஆகவே இந்த உடல் என்ற நிலையில் நிலையாகவும் ஆகாது. நான் இல்லை நீ இல்லா இவ்வுலகில் எல்லா நினைவையும் பெற்றிடவே
எனக்கு அருள் செய்வாய் ஈஸ்வரா. ஓம் ஈஸ்வரா. ஓம் ஈஸ்வரா. எல்லாம் நினைவேந்தான் இந்த உயிர் எத்தனை வகை உடல்களை பெற்றதோ அந்த உடலை காக்கும் சக்திகளை பெற்று வந்து அந்தந்த உடலை காக்க வேண்டும் என்ற உணர்வின் தன்மை கொண்டு இப்ப மனிதனாகும் இந்த நிலையில் இந்த உடலை காக்கும் சக்தி பெற்றுள்ளது. ஆகவே தீமைகளை நீக்கிடும் உணர்வின் தன்மை பெற்ற பின் தீமையை நீக்கிடும் அந்த அருள் சக்தி நாம் பெற வேண்டும். ஆகவே நாம் ஒவ்வொரு உடலையும் தீமையிலிருந்து விடுபட வேண்டும் என்ற உணர்வை நுகர்ந்தனும் அந்த தீமையிலிருந்து விடுபடும் உடலை அமைத்தார். இதே போல எல்லா உடல்களிலிருந்தும் தீமைகளை நீக்கிய நிலை உண்டு. இப்ப நமது வாழ்க்கையில் எல்லா விதமான உணர்வுகள் வருகின்றது. எத்தகைய தீமைகள் நம்மை தாக்கப்படும் போது அந்த தீமையிலிருந்து விடுபடும் அந்த அருள் சக்தி பெற வேண்டும். ஆக எப்படி ஒவ்வொரு உடலின் தீமையிலிருந்து விடுபட வேண்டும் என்ற உணர்வை சேர்த்து அந்த உணர்வுக்கு பரிணாம வளர்ச்சி அடைந்தனும் இப்ப தீமையிலிருந்து விடுபடும் உணர்வின் தன்மை முழுமை அடைந்தன்னா அந்த கடந்த கால நினைவு கொண்டு தீமையின் தன்மையை நமக்குள் வளராது தடுக்கும் அந்த பேரருளை நாம் பெற வேண்டும். நான் இல்லை நீ இல்லா இவ்வுலகில் எல்லா நினைவையும் பெற்றிடவே எனக்கு அருள் செய்வாய் ஈஸ்வரா. ஓம் ஈஸ்வரா. ஓம் ஈஸ்வரா. பாட்டை மட்டும் பாடிவிட்டு பல நினைவில் நான் இல்லாமல் பரிபக்குவ நிலையை எனக்கு அருள் செய்வாய் ஈஸ்வரா. இப்ப நாம குழந்தைய வளர்க்கிறோம்னு வச்சுங்க, கொஞ்சம் செல்லமா வளர்ப்போம். ஆனால் அந்த செல்லமா வளர்க்கும் போது அந்த உணர்வுக்கு தக்கவாறு அவன் தவறு செய்யறான். அப்புறம் அவன் என்ன செய்யறோம், அவனை பரிபக்குவமான நிலைகளை தெரிந்து வாழ வேண்டும், அவன் திருத்தி வாழ செய்ய வேண்டும். அப்ப அந்த பக்குவம் தவறினால் நாம இந்த தீமையின் தன்மை நமக்குள் அழிந்து அவன் நீ தொலைஞ்சு போடான்னு சொல்ல வேண்டும். அவனை காக்குவதற்கு மாறாக அவனை சாபமிட்டு அவனுடைய தன்மை நல்ல குணங்களை மாற்றிடும் தன்மையும் நமக்குள் வெறுக்கும் தன்மை தான் வருகின்றது. நான் என் பையனுக்கு அப்படி செய்தேன், இப்படி செய்தேன், இப்படி எல்லாம் இருக்கிறானே. அப்ப இந்த நிலை போக்க கோயில்ல போய் என்ன செய்யறோம், இத்தனையும் செய்தனே, உன்னை நான் வணங்கிட்டு வரனே, இப்படி தவறு செய்கின்றான். ஆனா அந்த கோயில் உள்ள நல்ல குணங்கள் இவன் பெற வேண்டும், அந்த தெய்வீக பண்பு பெற வேண்டும் என்று இந்த உணர்வு மட்டும் நம்மளுக்கு வருகிறது. சாமியிட்ட குறை சொல்லி முறையிட்டு நீட்டீர் என்றால் சொல்லி நமக்கு வர நமது கருவின் தன்மை உண்டு. நமக்குள் அவன் தீமை நம்ம வராதபடி உணர்வின் வலுப்பெற்று அவனும் திரிந்து வாழ வேண்டும் என்ற நாம கடனை கொடுப்போம். கொடுக்கலைன்னா அன்னைக்கு எல்லாம் ஒரே செய்யணும், நமக்கு எல்லா வகையிலும் தீங்கி செய்யணும் அப்படின்னு தான் சொல்ல முடிகின்றதை தவிர அன்னைக்கு கடன் கொடுத்த சந்தர்ப்பத்தில் அவனால் கொடுக்க முடியல என்றாலும் அவனுக்கு அந்த வருவரும் தன்னை வருவாய் வரும் அந்த சக்தி அவனுக்கு தெளிந்த மனம் பெற்று தொழிலில் முன்னேற்றம் அடையும் சக்தி பெற வேண்டும் அப்படின்னு என்னால் இந்த உணர்வை ஊக்குவிக்கும். அப்ப அவனுடைய உணர்வு நமக்குள் சோர்வோ வேதனை உணாத வழி தடுத்துக் கொள்ளலாம். அப்ப அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும், அவர்கள் எதிர்காலம் நல்ல சிந்தித்து வாழும் தன்மையும் நல்ல வளர்ச்சி வரும் தன்மை வந்தால் நாம் நமக்குள்ளும் நல்லது நடக்கின்றது. இந்த உணர்வும் ஒளிகள் அவர்கள் சிந்திக்கும் தன்மை பெறுகின்றது. அப்ப வந்து நீங்க நல்ல நிலையில் இருக்கணும், நல்ல முறையில வாழணும், உங்களுக்கு உண்டான அன்புகள் பெற வேண்டும், உங்க வாழ்க்கை தொழில் நல்ல முன்னேற்றம் நீங்க சொல்லிட்டு வாங்க. அப்ப அந்த ஊக்கம் வரும். இப்ப நம்மள கடங்காரர் கொடுத்துருக்காங்க, வர போகும்போது என்ன நினைக்கிறேன், வரும்போதே நடக்குமாங்க. வரும்போது என்ன செய்யும், பொய் பேச ஆரம்பித்தாங்க. நான் கொடுக்கலாம்னு தானுங்க, உன் பையன் வாங்கி போயிட்டாங்க, கொடுக்கணும்னு சொன்னானுங்க, வரலைங்க அப்படின்னு பொய்ய சொல்லும்போது அப்ப எதுனால இந்த பக்குவம் தவறினா நமது வாழ்க்கையும் இதே மாறி மாறிவிடுங்க. நாம் யாரை கொடுத்தோமோ
அவன் வளர்ச்சி பெறும் தன்மையும் குறையும். அதனால்தான் பாட்டை மட்டும் பாடிட்டு எல்லாத்துக்கும் உதவி செய்கிறேன், அந்த மாதிரி என்னை சோதிச்சுட்டு இருக்கிறாங்க என்ற நிலைத்தான் நம்ம சொல்ல முடிகின்றே தவிர சோதிப்பது யார்? நம்முடைய எண்ணம் தான். ஆக எதன் உணர்வின் தன்மை நமக்குள் இயக்குகின்றது என்ற நிலையை நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ளாது. நான் பாட்டை மட்டும் பாடிவிட்டு பக்குவ நிலையை பெற எனக்கு அருள். எதை மட்டும் இந்த வாழ்க்கையில் எல்லா நிலைகள் செய்தாலும் அந்த பக்குவமான நிலை நடந்து கொள்ளும் அந்த உணர்வு. ஒரு கம்ப்யூட்டர் தப்பு என்ற நிலையை திரித்து நாம் வாசிக்கணும். ஆக தவறென்ற உணர்வு உயிரை பற்றி எலக்ட்ரான் உணர்வின் தன்மை நம்ம இயக்குகின்றது. ஆக தப்பான வழியை சொல்லணும், உடனே நல்ல வழியை திரிந்து விட வேண்டும், நல்ல பெற வேண்டும். இந்த உணர்வை எடுத்தால் நமக்குள்ள நன்மையான இந்த உணர்வின் தன்மை அதன் வழி அவங்களே இயக்கும். ஆகவே இதைத்தான் நாம் செய்ய வேண்டும். இன்னைக்கு ரோபோட் நிலைகள் எந்திரத்தில் உருவாக்கினார். அதே போல மண்ணை வாடுறதுக்கு எல்லாத்துக்கும் என்ன செய்யறான்? மனையின் எப்படி கையில சுரண்டி வாழணும், இதே பேர் அதுக்கு பேர் என்ன வேண்டி பக்லிங். இந்த மாதிரி உணர்வுகளை செய்து இன்னைக்கு மனிதன் ஒரு 100 பேர் வேலை செய்யக்கூட ஒரு நாள் முழுதுக்கும் செய்ய முடியாது, ஒரு மணி நேரத்தில் செய்வது. ஆகவே இது எந்திரத்தின் தலை கொண்டு செய்கிறோம் துரிதமான நிலைக்கும் நிலை இந்த மனிதனுடைய யுக்தி தான் இங்கே வருகின்றது. ஆகவே இதை போல இவன் மனிதனின் உருவானதான் உடனடியாக 100 பேர் வேலை செய்து அந்த மனிதனுக்கு கஷ்டமில்லாத எளிதி தோண்டி எடுக்கும் நிலை வருகிறது. ஒரு பனைமரம் பயங்கரமானது, அது தோன்றதுக்கு ரொம்ப ஆழமா போகுது. இது என்னடா செய்யுதுன்னு கேள்விப்பட்டு இந்த பக்லிங் மிஷினை போட்டு வந்தது இந்த வேர்கள் எல்லாத்தையும் பிரிக்க அறிஞ்சு எதுக்குங்க இந்த வேலிக்காத்தாமல் அது முன்ன வேறெல்லாம் பெரிதா இருக்கு வந்தது லவகம் கொத்தின்னு தூக்கி எறிஞ்சு அது ஒரு தட்டியில் உருளி ஆமத்தை இதே மாதிரி இந்த பனை மரத்தை 2 பேரும் விட்டு அடியோடு தூக்கி வீசி எறிஞ்சு போச்சு. அப்ப அதுக்கு எத்தனை பேர் தோண்டணும்? ஒரு 7-8 பேரா வரும். கொஞ்சம் கொஞ்சம் குழி தோண்டி அதெல்லாம் பண்ணி அப்புறம் உள்ளுக்கு போய் வெட்டணும், முழு சாப்பிடணும். இது வேரோடு பிடியும் தூக்கிட்டு வரணும். எப்ப இது மனிதன் எந்தத்தினால் பக்குவ நிலை பெற்றனால் இந்த தீமை அகற்றும் உணர்வு அவனை எந்திரங்கள் உருவாகின்றது. ஆக யாரு? இதே மனிதன் அவன் சிந்தனை செய்து எந்திரத்தை உருவாக்கி தனக்கு எண்ணத்தின் வலு கொண்டுதான் இதை செய்கின்றான். ஆக எண்ணத்தால் உருவாக்கப்பட்டு அவனுடைய கற்பனை உருவாக்குகின்ற கற்பனையின் தன்மைதான் இதுதான். இதை போல நாம் தீமை என்ற உணர்வை அகற்றுவதற்கு வலுவென்ற நிலையில் எந்திரத்தை செய்து தோன்றும் நிலை எழுப்பும்போது ஒரு மனிதன் உடலில் தீமை என்ற உணர்வுக்கும்போது அருள் என்ற உணர்வின் வலுவை கொண்டு ஒரு உடலை நமக்குள் செலுத்தி தீமையை நமக்குள் வளராதபடி அவனுக்கு அதை பெற வேண்டும் என்ற தீமையை கலந்தெறிய எவ்வளவு நேரம் ஆகும்? மனிதன் அதைத்தான் எந்திரத்தை செய்தான். ஆக தீமையை அகற்றி ஒரு நட்சத்திரம் அங்கே இருக்கின்றது. அந்த உணர்வின் தன்மை நமக்குள் வளர்த்து கொண்டால் எப்படி இருக்கும்? அவன் உடல் அறியாத நிலையில் இருளை நீக்கி அவன் தீமையை இதை வலு கொண்டு இயக்கப்பட்டு அவனை சிந்திக்கும் திறனை விட்டுறதான் பாட்டை மட்டும் பாடிவிட்டு பல நினைவில் நாம் இல்லாமல் பரிபக்குவ நிலையை எனக்கு அருள் செய்வாய் ஈஸ்வரா. ஓம் ஈஸ்வரா. ஓம் ஈஸ்வரா. நாம நெருப்பு வச்சு நாம ஒரு பொங்கல் பொங்குறோம் என்றால் நெருப்பு அதிகமாக தணலானால் அடிபாகம் இருக்கிறது வெந்து போகுது. அப்ப நம்ம சீக்கிரம் வேக வேண்டும் என்றாலும் கீழே இருக்கலாம் வெந்து போகுது. ஆக நடுமையம் இருக்குது ஓரளவுக்கு வேறு. அதுக்கு மேல போன அன்னைக்கு குறித்து துள்ளி சரியா வேறுது. அப்ப சமமா உருவாக்க முடிகின்றதோ? அரிசி சமைப்பங்க. அப்ப அதிகமாக வேக வைக்கலாம்னு நினைச்சா இதெல்லாம் அரை அரிசி நிலை கொண்டு இதே மாதிரிதான் கல்யாண வீடுகள்ல சமைக்கும் போது பாருங்க, ஒரு பக்கம் நல்லா இருக்கும், இன்னொரு பக்கம் ஒரு மாதிரி இருக்கு, அப்புறம் பார்த்தா முழு அரிசியா இருக்கும். இது ரெண்டும் பார்த்தா ருசி கெட்டு போகுது. ஆக இதையெல்லாம் இதை காட்டுகின்றது. இப்ப விஞ்ஞான அறிவால் என்ன செய்யறான்? இந்த கொதிகளை ஆகும்போது அதந்து ஆவியை உருவாக்கி எல்லாவற்றையும் சமமா உருவாகும். ஒரு செகண்ட் மாதிரி போனா இதுதான் கரைஞ்சிக்கும். ஆனால் இது ஆவியின் தன்மை உருவாக்கப்படும்போது இதிலிருந்து வெளிப்படும் அந்த அமில சக்தி உண்டாகும் மீண்டும் அந்த சத்தோட சேர்ந்தது. ஆனால் அந்த சத்தோட சேர்க்கும்போது நீரின் தன்மை ஆனால் இது கொலகோலன்னு ஆகிப்போகுது. ஆனால் நீரின் தன்மை சமமானால் அது சுவையின் தன்மை கொடுது. அந்த பக்குவம் தவறினால் இந்த அரிசியில் உள்ள ருசியும் கெட்டு போகுது. ஆனால் இந்த அரிசியில தண்ணி சரியா இருந்தால் அந்த பக்குவமானப்ப இந்த கொலகொலகளும் உள்ளோட விட்டார் அதனுடைய சத்து அதுக்குள்ளே இருந்து அதன் சுவையை கொடுக்கணும். கொஞ்சம் நூற்றி நீராகி வந்தால் அந்த சத்தின் தன்மை குறைஞ்சி மேல அரிசி வலுவலுவலு அது சாப்பிடுண்டா குக்கர் வச்சு சமையும் போது பண்ணிப்பாங்க. கொஞ்சம் பக்குவம் தவறிக்கணும் அது கொலகொலனாய்.
அதே மாதிரி இந்த சுக்கர்ல வச்சு பருப்புகளை வேக வைக்கும்போது அனுப்பிச்சு வேகமாக கரைச்சிடும். அந்த வேகமாக கரைச்சோன்னு தண்ணியோட பிறகு அந்த குக்கர்ல வச்சு வேக வைத்து அந்த குழம்பை வச்சு பாருங்க, அந்த பருப்பின் தன்மை சுவையமாகும். அந்த ஆவியின் தன்மை வேக வைத்தது மாதிரி இன்னைக்கு சாதாரண நெருப்பில் வச்சு பாருங்க. இன்னைக்கு வேப்ப மரத்தின் உணர்வின் நெருப்பில் வச்சு போகும்போது அது சுவைமிக்க உணர்வுகள் வரும். அதே சமயத்தில் இந்த வேலிக்காத்தான் முழு நிலை வரீங்களே, இந்த உணர்வின் தன்மை வேக வச்சு அந்த விஷயத்தின் தன்மை வரும். இப்ப நிறைய பேர் இந்த அந்த விஷய செடியை வச்சு வேக வச்சு சோதப்பாங்க. அதே மாதிரி நீங்க சீமனையில வச்சு எடுப்பாருங்க, அதன் உணர்வு சுவை மாறிடும். ஆக இந்த கேஸ் அடுப்பில் வச்சு உணர்ப்பாருங்க, இதன் உணர்வுகள் வித்தியாசம். ஆகவே இதற்கு தக்க நிலை வேற ஒண்ணு வேண்டியல. இப்ப நீங்க காப்பி சாப்பிடுறீங்கல்ல, ஒரு மண் பாத்திரத்தை எடுத்து அந்த காப்பியை சாப்பிடுங்க, அந்த சுவை எப்படி இருக்குன்னு தெரியும். மண்ணில் செய்த ஓட்டில் நீங்க சாப்பிடும்போது சுவை கெட்டு போகும். அதே சமயத்தில் பிளாஸ்டிக்கல் சாப்பிடணும், அது ஒரு விதமா இருக்கு. இப்ப அலுமினிய பாத்திரத்தில் நீங்க அதே காப்பியை ஊற்றி பார்க்கிறேன், இந்த 3 விதத்தில் இது ஒரு விஷயம் தெரியும். இதன் உணர்வுகள் வெப்பமான பின் இதன் உணர்வின் சுவை ஆகின்றது. அதே சமயத்தில் ஒரு பிளாஸ்டிக்ல இருக்கும் இந்த விஷத்தன்மை உணர்த்துங்க, இதனுடைய ருசிகள் மாறும், ஒரு விதமான எரிச்சல் வரும். நம்ம நினைக்கிறோம் பிளாஸ்டிக்கில் சாப்பிட்டாங்க, அதுல விஷம் கலந்து உணர்வின் தன்மை சேர்க்கப்படும், வெப்பமாகி உணர்வின் ஆவித்தன்மையை வரப்பும்போது அதனால் சாப்பிடுறதுனால என்ன ஆகுது, நம் உறுப்புகளில் கிடத்தால் செய்யும். ஆக இந்த விஞ்ஞானறிவால் வந்த நிலையில் எந்த விஷயத்தின் தன்மை கொண்டு அது செயல்பட்டாலும் இந்த பிளாஸ்டிக் பொருளை பயன்படுத்தணும், அது சாந்தமாக இருக்கக்கூடிய நிலை வந்தப்படும். சில வெப்பத்தின் தன்மை காட்டிவிட்டால் இருடன் கரைந்து விஷத்தின் தன்மை நமக்கு சென்று நம் உடல் உறுப்புகளை பாலாக்கு செய்கின்றது. இப்ப நானும் இது சொல்றேன், கேட்கிறேன், ஏதாவது கூடுதல் பண்ணா பிளாஸ்டிக் கொடுத்தா நான் வேண்டாம்னு சொல்றேன். ஏதாவது அவங்க கொடுக்குறாங்க, வேண்டாம்னு சொன்னா முடியும், நானும் குடிச்சுட்டாங்க, வேற வழி இல்லை, அவங்க தொல்லையும் கொடுப்பாங்க என்று நானும் இவ்வளவு சொல்றேன். ஆனா அந்த தீமையை தான் நான் குடிக்கிறேன். ஆக இன்னைக்கு ஒவ்வொரு ஊர்களிலும் இதே நிலையில் விஞ்ஞானிகள் கண்டுபிடித்து நாகரிகத்தை கொண்டாலும் விஞ்ஞானிகள் இதனால் பிழைகள் வருகிறது என்று ஒவ்வொரு நாட்டிலையும் இதை உற்பத்தி பண்ணக்கூடாதுங்க. இன்னைக்கு பால் பாக்கெட்ல பார்த்தோன்னா அதில் தான் போட்டு வைக்கிறாங்க. அதே சமயத்தில் ஐஸ் பாக்ஸ்ல சேர்த்து இதை வச்ச உடனே இந்த உணர்வு ஊடுருவி இந்த பால் பாக்கெட்ல இந்த விஷத்தன்மை இதனுடைய உணர்ச்சியின் தன்மை ஊடுருவி அந்த பாலையும் கலக்கத்தான். இதை போன்ற மனித நாகரிக எண்ணெய்கள் வளர்ப்பும்போது கண்டுபிடித்த விஞ்ஞானம் இங்கே செல்லுங்க, நம்ம அறிவை இழக்க செய்யும், சுகத்தை தேட செய்யும். ஆக நம்ம உறுப்புகளை மாற்ற செய்யும், உணர்வின் தன்மை அசுரத்தன்மையாக போகின்றது. ஆக இதை போல நீங்க அலுமினிய பாத்திரத்துல நீங்க காப்பி ஸ்டார்ட் பண்ணுங்க, அந்த ஒரு விஷயம் வேறு. ஒரு பித்தாளையில ஸ்டார்ட் பண்ணுங்க, ஒரு விதமான வெள்ளி டம்ளர் ஸ்டார்ட் பண்ணுங்க, அந்த காப்பி கிடையாது. அதே மாதிரி வெங்கல பாத்திரத்துல சாப்பிட்டு பாருங்க, அதோட விஷயம் ஒரே காப்பி தானே. இந்த ஜூடின் தன்மை ஆகி அது உணர்வின் தன்மை சுவையை மாற்றுகின்றது. எது மாற்றுகின்றது? இந்த உணர்வின் அந்த உஷ்ணம் இதனுடைய சேர்த்து இந்த உணர்வின் அலைகளை சேர்க்கும்போது தனி விஷயம். அப்ப எது மாற்றுகின்றது? இந்த பாத்திரத்துல உணர்வு வெப்பத்தால் அந்த உணர்வின் அறிவை இதோட சேர்த்துக் கொள்ளுகின்றது, இதே மாறுகின்றது. இந்த பிளாஸ்டிக்கில் சாப்பிட்டா நமக்கு என்ன ஆகும்? இந்த மண் பாத்திரம் வச்சு இந்த மண் வாசி காப்பி விஷயம், மண் பாத்திரத்தை ஊற்றி நீ காப்பி ஸ்டார்ட் பண்ண ஒரு விஷயம் தான் இருக்குதாங்க. அப்ப இதெல்லாம் இயற்கை எப்படி இயக்குகின்றது? இதெல்லாம் எனக்கு தெரியாது, பொருளாதாரம் நீ சாப்பிட்றா ஒரே காப்பி தான், இந்த பாத்திரம் என்ன செய்யுது, அந்த பாத்திரம் என்ன செய்யுது அப்படின்னு. இப்ப மனித பாத்திரத்துல கோபமா இருக்கிற சந்தோஷமா நினைக்கணும், அதை ரசிப்பாங்களா? வேதனையோட இருக்கிறவங்க கொடுத்தவங்க ரசிப்பாங்களா? சந்தோஷமா இருக்கிறவங்க சொன்னா அந்த பாத்திரத்தை பண்ண ஒரு விஷயம் எல்லாருக்கும் ஆகாயம். ஆனா தீமையை மறந்துதான் உண்மையின் தன்மை. ஆக இந்த உடலுக்குள் இருக்கிற பாத்திரத்துல நாம் எப்படி இயக்க வேண்டும் என்று இதையெல்லாம் ஒவ்வொரு நொடிக்கும் நம்ம குருநாதர் இப்படி எல்லாமே பாட்டை மட்டும் பாடிவிட்டு பல நினைவில் நாம் இல்லாமல் பரிபக்குவ நிலையை எனக்கு அருள் செய்வாய் ஈஸ்வரா. அந்த ஈஸ்வரன் யாரு? நமது உயிர்தான். அந்த உணர்வின் தன்மை நாம் எதை எண்ணுகின்றோமோ அதை உருவாக்குகின்றான். அந்த பக்குவ நிலை உணர்வா போகும்போது உணர்ச்சியின் தன்மை நம்ம ஏற்றுகின்றான். என் நினைவை எங்கெங்கோ அலைய விட்டு என் ஆசை என்னுள்ளே வளர்ந்திடாமல் என்னுள்ளே என்றும் நீ இருந்து விடு ஈஸ்வரா.
இந்த உடல் என்ற ஆசை நமக்குள் வராதபடி என்னுள்ளே என்றும் நீ ஒளியாக இருக்கின்றாய். அந்த உணர்வின் தன்மை என் உணர்வெல்லாம் ஒளியாக மாற்றும். என்றும் நீ ஒளியாக இருப்பது போன்ற என் உணர்வெல்லாம் ஒளியாக இருக்கின்றது. அதான் இந்த உடல் ஆசை வராப்பது உயிராசை வேண்டும். அது எப்படி ஒளியாக இருக்கின்றதோ என்று ஒளி என்ற தன்மை எடுக்கும்போது இருள் என்ற தன்னை அன்றிடாது ஒளி என்ற உணர்வை நாம பிறக்கும். இதுதான் என்னாசை என்னுள்ளே வழங்கிடாமல் என்னுள்ளே என்றும் நீ இருந்து விடு ஈஸ்வரா. ஓம் ஈஸ்வரா ஓம் ஈஸ்வரா ஓம் ஈஸ்வரா ஓம் ஈஸ்வரா. இப்போ இந்நேரம் நம் உயிரின் துணை கொண்டு நாம் எண்ணியதான் உருவாக்குகின்றது. இப்ப நாம் ஏங்கிய உணவின் தன்மை அது கருவாக்கி உருவாக்கும் தன்மை. ஆக உயிரான ஈசனிடம் வேண்டியபடி இப்போது இந்த உணவின் தன்மை ஒளியாக மாற்றி ஒளியின் தன்மை பெறுவதற்கு முன் தாய் கருவிலை பெற்ற அகசியன் அணுவின் ஆற்றலை பெற்ற அகசியன் துருவனாகி அவன் திருமணமாக்கி இருமணம் ஒன்றாக்கி உணவின் தன்மை ஒளியாக உருவாக்கி இந்த துருவத்தை எல்லையில் அடைந்த அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளை நாம் பெற்றோம் என்றால் அகசியன் அகண்ட அண்டத்தை அறிந்து இருண்ட உலகை நீக்கி உணவின் அறிவாக்கி தெளிவாகி அதன் தெளிவின் தன்மை மனவுக்குருவாக்கி மனைவியின் உணர்வின் தன்மை தெளிவாக்கு உணர்வை கருவாக்கி இருவருமே ஒன்றென இணைந்து இந்த உணர்வின் தன்மை தனக்குள் ஒளியானத்தில் துருவத்திலிருந்து வரும் உணர்வினை தன் ஒளியின் கதிர்களாக மாற்றிக்கொண்டனர். ஆக எந்த துருவத்தின் நல்ல இவருக்குள் விளை வைத்ததோ அதே துருவத்தை எல்லாக வைத்து இந்த உடலை விட்டு சென்ற பின் துருவத்திலேயே தான் நிலை கொண்டுள்ளார். துருவத்தின் வழி நமது பூமி கவரப்படும் போது துருவ பகுதியில் வரும் மற்ற பிரபஞ்சங்கள் நமது மற்ற பிரபஞ்சங்கள் இருக்கும் நட்சத்திரமும் நமது பிரபஞ்சத்தில் உள்ள மற்ற கோள்களும் சூரியனால் உருவாக்கும் நிலைகள் கவர்ந்து கலந்து வருவதை நமது பூமி கவர்ந்து நமது பூமிக்குள் பலவிதமான உணர்வுகள் உருவாக்கும் நிலை. அதிலிருந்து உணர்வின் அறிவாக ஆன மனிதன் இரவே எண்ணி ஏங்கி உயிருடன் ஒன்றி ஒளியாக மாற்றி ஒளியின் சரீரமாக மாற்றிக்கொண்ட நாலாவது அறிவின் தன்மை பெற்ற அதிலிருந்து வந்து உணர்வினை நாம் இப்போது நுகர்ந்து பெறுதல் வேண்டும். அவன் ஒளியாக மாற்றிக்கொண்டே விடலாம். நாம் இங்கே விளை வைத்து விளைந்த உணர்வை நாம் சமையலாக்கி சாப்பிட்டு ரத்தத்தில் கொண்டு மகிழ்ச்சி என்ற உணர்வை ஊற்றி மகிழ்ந்து வாழும் உணர்வை தூண்டி அதன் உணர்வின் தன்மை நம் உடலுக்குள் நல்ல அணுக்களை செலுத்தல். ஆக இதே எப்படி அல்ல அந்த உணர்வின் தன்மை நாம் எப்படியுமே அந்த உணர்வின் ஒளியாக உணர்வின் தன்மை இந்த மற்ற நிலைகள் கலக்காதபடி வரும் தன்மை உடனே மாற்றி ஒளியின் உணர்வாக மாற்றிடும். அந்த துருவ நட்சத்திரத்திலிருந்து வரும் உணர்வினை நாம் பெற்றால் நமக்குள் இருளை மாற்றி ஒளியின் அறிவாக இயக்கும் அந்த உணர்வின் தன்மை நாம் பெற முடியும். இதைத்தான் ஒருவன் வளர்ந்த பின் அதை எடுத்தான் நமக்குள் ஒரு மனிதன் வேதனை என்று உணர்வந்தான் அவனில் விளைந்த நுகர்ந்தறிந்தான் அந்த வேதனை உணர்வின் உருவத்தன்மை நமக்குள்ள அதைத்தான் கருத்தன்மை அடைகின்றது. வேதனை என்ற உணர்வின் தன்மை உடலாகின்றது. வேதனையின் உணர்ச்சிகளை தூண்டி வேதனைப்படுத்தும் அந்த உணர்வு இயக்கமாக தான் மாறும். ஆகவே வேதனை நீக்கிய அருளை வகுக்கிய அந்த அருள் உணர்வின் அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வான இருளை நீக்கி ஒளி என்ற நிலையை தெளிந்த மனம் கொண்டு தெளிவான என்றும் மகிழ்ந்து வாழும் தன்மை தருகின்றது. ஆகவே அந்த தன்மை பெறும்போதுதான் மனிதன் ஒருவன் தான் இதை செய்யும். மனிதனால் உணர்வன் மனிதனில் பரிணாம வளர்ச்சி வளர்ந்தவன் அந்த துருவ நட்சத்திரம் அதன் உணர்வின் தன்மை பரிணாம வளர்ச்சியில் நாலாவது எடுக்கொண்டு காட்டியது. நாம் அறிவை தெளிவாக்கி தெளிவின் நிலை கொண்டு இனி இருசூழா நிலைகள் கொண்டு ஒளியின் தன்மை பெறும் தகுதியின் தருணம் தான் இருக்கும். ஆகவேதான் அவன் அருளை பெற்றான். அவன் வழியை பெற்ற இருள் நீக்கி உணர் பெற்ற ஆறாவது அறிவு ஏழாவது நிலை பெற்றான் சப்தரிஷி மண்டலம். இந்த துருவ நட்சத்திரத்தில் இணைந்து வாழுகின்றன. ஆகவே நாமும் அந்த அருளை பெற்று இந்த இருளை நீக்கி அவன் ஈர்ப்போட்டத்திற்கு செல்வோம். இந்த உடலில் எப்படி மகிழ்ந்து வாழணும் அந்த மகிழ்ச்சியான உணர்வின் உடலின் ஒளியின் சரீரமாக பெற நாம் இப்போது முயற்சி எடுப்போம். அதனை பருகுவோம். அதை நமக்குள் வளர்ப்போம். விரைவில்லா நிலை என்னும் அருள் சக்தி நிலைக்கும். அதன் உணர்வை திறந்து இருள் என்றால் உடனே அகற்றி அருள் என்ற ஒளியின் தன்மை நாம் பெருக்கும் அந்த ஆற்றல் மிக்க பேராற்றலை நமக்குள் உருவாக்கும்.
இப்போது இந்நேரங்களிலும் பார்த்தது போல இப்போது அகசியன் துருவனாகி துருவ மகிழ்ச்சி ஆகி துருவ நட்சத்திரமான அந்த பேரொருளை நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று கண்ணின் நினைவினை புருவமத்தில் வைத்து உயிரான ஈசனிடம் என்று உங்கள் நினைவு அனைத்தையும் துருவ நட்சத்திரத்தின் பால் செலுத்தி ஏங்கி இருந்த சப்த ரிஷிகள் உபதேசித்து உணர்த்தி அருள்வழி எங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்க அருள்வாய் ஈஸ்வரா. மனிதனை தீமை வென்று உணவின் தன்னை அறிவாக வளர்த்த அவர்கள் இந்த பூமியிலே படரவிட்ட நிலையில் அந்த சப்த ரிஷிகள் உபதேசித்து உணர்வின் தன்னை நாம் பெற வேண்டும் என்று இயங்கினால் இந்த காட்டில் உள்ள அந்த துருவ நட்சத்திரத்தின் வழியில் சென்றவர்கள் அதன் உணர்வு அந்த உணர்வின் அறிவை நாம் பெற வேண்டும் என்றால் அந்த உணர்வின் ஞானம் நமக்கு பெருகும் தன்மை வருகின்றது. சப்த ரிஷிகள் உபதேசித்து உணர்த்தி அருள் வழி எங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்க அருள்வாய் ஈஸ்வரர். எப்படி சப்த ரிஷிகள் தீமையிலிருந்து ஈடுபட்டு உணர்வின் ஒளியாக ஒன்றி வாழ்ந்த அந்த உணர்வின் தன்மை பெற்று இந்த துருவ நட்சத்திரத்தின் ஈர்ப்போட்டத்தில் வாழ்ந்து வளர்ந்து கொண்டுள்ளனர். அதே உணர்வு நாம் பெற்று அதன் உணர்வை நமக்குள் வளர்க்க அந்த உணர்வின் ஞான வித்தாக நமக்குள் பதிவாகி அதன் வழி நாம் வாழ இந்த வாழ்க்கையில் தீமை அகற்ற அரு உணர்வை ஏங்கி பெற்று நமக்குள் பதிவாக்குவோம். எங்கள் சொல்லும் செயலும் புனிதம் பெற அருள்வாய் ஈஸ்வரன். நாம் ஒருவரை சொல்லப்படும்போது அவங்க உணர்வுகளின் இருளை நீக்கி கஷ்டங்களை நீக்கி சிந்தித்து செயல்படும் உணர்ச்சிகளை ஊட்டுதல் வேண்டும். நாம் செயலை பார்க்கும்போது அவர்கள் நல்லதென்று உணர்ச்சிகளை ஊட்டும் தன்மை வர வேண்டும். நான் எங்கள் சொல்லும் செயலும் புனிதம் பெற அருள்வாய் ஈஸ்வரர். ஏனென்றால் ஒரு மனிதன் உயிர் ஈஸ்வரன், அவன் உடல் ஒரு கோயில். நம் உணர்வின் தன்னை செயலில் செல்லப்படும் போது அவங்க சங்கடங்களை மாற்றி அவருக்கு ஒரு தெளிந்த மனதை ஊட்ட வேண்டும். நாங்கள் பார்க்கும் அனைவரும் நலமும் வளமும் பெற அருள்வாய் ஈஸ்வரர். இப்ப சாதாரணமா நம்ம ரோட்ல போகும்போது நோயோட ரொம்ப வாடி செல்கின்றான், அவனை பார்த்தோன்னு பாவம் என்று அந்த வேதனை உணர்த்தான் நுகர கற்றுக்கொண்டமே தவிர அந்த நோயிலிருந்து விடுபட்டு அவன் நலம் பெற வேண்டும் என்ற எண்ணம் நம்மளுக்கு தோற்றுவிக்கின்றன. இறக்கப்படுகிறது நீங்களும் யாரோ இப்படி வேதனை பண்ணால் அந்த வேதனை உணர்வு நுகர்ந்த பெண் நமக்குள் சோர்வும் உணர்ச்சிகளை தோன்றும். உடனே இது புகாதபடி தடுக்க வேண்டும் என்றால் நம் வாழ்க்கையில் இதே போல நாம் அவன் வாழ்க்கையில் நலம் பெற வேண்டும், உடன் நலம் பெற வேண்டும், அவன் வாழ்க்கையில் நல்ல வளம் பெற வேண்டும் என்ற இந்த உணர்வுகளை நாம் எண்ணுங்கள் வேண்டும். எங்கள் பேச்சும் மூச்சும் உலக மக்கள் அமைதி பெறச் செய்ய அருள்வாய் ஈஸ்வரர். நமது பேசும்போது ஒருவர் கேட்டால் அவர்களின் நல்ல உணர்வை தோற்றுவிக்கும் நிலையாக நாம் பேச்சு அமைதல் வேண்டும். நமது மூச்சின் தன்மை நல்ல உணர்வின் தன்மை வெளிப்படும் போது மற்றவர்கள் சுவாசித்தால் அவர்கள் வாழ்க்கையில் அவருக்குள் அமைதி பெற்று அருள்வாளை வாழ்க்கை அந்த வாழும் அந்த சக்தி ஊட்ட வேண்டும். ஏனென்றால் நாம் எதன் உணர்வை நுகர்கின்றோமோ அந்த உணர்வின் இயக்கத்தில் நமக்குள் இயக்குவது நமது உயிராகின்றது. ஆக அந்த உணர்வின் தான் அரங்கநாதன். நாம் எதை நுகர்ந்து உயிரை மோத செய்ய நம்ம அரங்கத்துக்குள் உயிரை மோதக்கூடிய அந்த நாதங்களாக மாறும். அதே உணர்ச்சிகள் தான் நம் சொல் செயல் என்ற நிலையிலே நம்மை ஆடுகின்றது. ஆண்டால் ஓம் என்ற நாதமாய் எங்களை இயக்கும் உயிரை எங்களை ஆளும் ஆண்டவனாக வணங்குவோம். நாம் எதையெல்லாம் எண்ணுகின்றோமோ அது ஓ என்று இயக்கி அந்த உணர்ச்சியின் இயக்கமாக நம்மை ஆடுகின்றது நமது உயிர். நற்குணங்களின் உணர்வை சுவாசமாக்கி நல்ல மனமாக நம்மை ஆளும் ஆண்டவனுக்கு ஆராதனை செய்வோம். நல்ல உணர்வுகளை உயிரில் மோதப்படும் போது அந்த நற்குணங்களின் செயலாக நல்ல செயலாகவும் நல்ல செயலாகவும் நல்ல சொல்லாகவும் நமக்குள் வருகின்றது. அப்போ அந்த உணர்ச்சியை வைத்து நமது உணர்வு நம்மை ஆளும் அந்த உணர்ச்சியால்
நாம் என்னும் நல்ல குணங்களே நம்மை காக்கும் தெய்வமாக துதிப்போம். நன்மைகள் பல செய்ய துணிவோம். எப்படியும் நன்மைகள் செய்ய வேண்டிய என்ற துணிவான நிலையில் வரவில்லை. நாம் பார்க்கும் அனைவரையும் மதிப்போம். காரணம், ஒவ்வொரு மனிதனின் உணர்வினை நாம் மதித்து பழகிட வேண்டும். அவர்களை குறைகளாக பார்த்து பழகக்கூடாது. நாம் பார்க்கும் அனைவரையும் மதிப்போம். உடலை கோயில் என மதிப்போம். ஒவ்வொரு மனிதனின் உடலை கோயிலா மதித்து அதில் வீட்டிற்கும் உயிரை கடவுள் என துதிப்போம். இந்த உடலை அமைத்தது உள்நின்று இயக்கி கடவுள் என்ற நிலையில் உள்நின்றி அங்கு இயக்குகின்றது. அதான் கடவுள். ஆகவே ஒவ்வொரு உடலையும் அது ஆலயமாக மதித்து அந்த ஆலயத்தை அமைத்தவன் அது உருவாக்கிய உயிர் என்ற நிலையில் அவன் வீட்டிற்கும் ஆலயம் பரிசுத்தமாக வேண்டும் என்றால் காரணம், ஒருவன் தவறு செய்கின்றான், குற்றம் செய்கின்றான், வேதனைப்படுகின்றான் என்று நாம் எண்ணி பார்க்கப்படும் ஆண்டவன் வீட்டிற்குரிய ஆலயம் அங்க பரிசுத்தமான நிலையில் வர வேண்டும். அங்கு அந்த சக்தி உருவாக்க வேண்டும் என்றால் நமக்குள் வீட்டிற்கும் இந்த ஆண்டவனுக்கு இந்த ஆலயமும் பரிசுத்தமாகின்றது. நல்ல உணர்வுகளும் நமக்குள் உருவாகின்றது. அப்போது அவர் உடலில் வேண்டிய உணர்வுகள் நமக்குள் வராது. அந்த உணர்வின் தன்னை வளர வேண்டும். எப்படியும் அவர்கள் நலம் பெற வேண்டும் என்ற உணர்வை பாய்ச்சினார். அந்த ஆண்டவன் வீட்டில் இருக்கும் உணர்வுகள் சிந்தித்து செயல்படும் உணர்வை ஊற்றினார். அந்த உடலில் அசுத்தங்கள் சேர்வதில்லை. தாய் தந்தையை முதல் தெய்வமாக வணங்குவோம். நமது தாய் தந்தை தான் உயிர் கடவுள். அவன் தெய்வமாக நம்மை காத்தது தாய்தான். தாயின் தந்தை தான் நம்மை காத்தது. ஆகவே நமது தாயின் தந்தையை கடவுளாக மதித்தல் வேண்டும். நம்மை மனிதனாக உருவாக்கி ஆளாக்கி அறிவின் தன்மை தெளிவாக்கிய அந்த தாயை தெய்வமாகவும் குருவாகவும் நாம் மதித்தல் வேண்டும். தாய் தந்தையை முதல் தெய்வமாக வணங்குவோம். நல்வழி காட்டும் குருவை அடைவோம். நமது தாய் முதல்ல நல்ல வழிகளை காட்டுகின்றது. அந்த உணர்வின் தன்மை பதிவானால் அதை மீண்டும் நினைவாக்கும் போது நல்வழி காட்டும் குருவின் இயக்கமாக நமக்குள் மாறுகின்றது.